எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விளாகோட கன்னியூவாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சித்திரைக்கனிக்கு முந்தின நாள் சனிக்கிழமை. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்குமே வெங்காயம் எரியது இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆட்களுக்கு வந்து டீ வச்சுட்டுருக்கிறேன். ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர் கிட்ட இருக்காங்க. தனியாக கேஸ்லேயே வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுது காயறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டக்ஷனில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கேஸில் தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1 மாதம் கூட கேஸ் வர்றதில்ல ஒரு சிலிண்டர். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இண்டக்ஷனும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் யூனிட் கிட்ட உள்ளே இருந்துச்சுன்னா வந்து கரண்ட் பில் வந்து கம்மியாக தான் வருது இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணாலும் அதுவும் இதுவும் கேஸும் சேமாக தான் வந்துடும். அதுக்காக இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து வாழைத்தார், ஒரு பெரிய வாழைத்தார் வந்து பழுத்திருந்துச்சு. இதுவும் சித்திரைக்கனிக்கு முந்தின நாள் வந்து பழுத்துருந்துச்சு கரெக்டாக. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 சீப்பு அறுத்து வச்சுக்கலாம் கருப்பராயனுக்கு, மிச்சத்தை வந்து கடைக்கு கொடுத்துர்லாம், இவ்வளோ பெருசு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அறுத்து வச்சுட்டு கடைக்கு கொடுத்தோம். பார்த்திங்கன்னா 200 தான் கொடுத்தாங்க. ஒரு 7-8 சீப்பு கிட்ட இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் சேர்த்து வெறும் 200. இதுவே நம்ம போய் கடையில் வாங்கினோன்னா ஒரு பழம் பார்த்திங்கன்னா 5 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. விவசாயிங்களுக்கு வந்து பெரிய லாபம் இல்லை தாங்க. இது பார்த்திங்கன்னா சித்திரைக்கனி அன்னைக்கு நைட்டு வந்து இட்லி ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் தான் ஊற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிவிட்டு இருந்தான் நதிரன். பார்த்திங்கன்னா எத்தனை வேலை கிடந்தாலும் இந்த மல்லிகைப்பூ விடுற மாதிரி இல்லைங்க. நான் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகளை முடிச்சுட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து மினி வ்ளாகில் சொல்லியிருந்திருப்பேன். அவ்வளோ வேலைகளை முடிச்சுட்டு இந்த மல்லிகைப்பூ உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நதிரனுக்கு வந்து ஹோம்ஒர்க் இல்லை தான், இருந்தாலும் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. நீ 2 மாதத்துக்கு வந்து லீவு தான். அவனுக்கு என்னமோ ஜாலி தான், ஆனால் எனக்கு தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வச்சு மேய்க்க போகிறோமோன்னு தெரியல. பார்த்திங்கன்னா நதிரன் வந்து கேஜி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவனுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் கூட நான் சொல்லி தந்ததில்ல. நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டான். இப்போ வந்து அந்த ஸ்மால் லெட்டர் வந்து நல்லாவே எழுதுறான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பண்ண வச்சுருவேன் ஈவினிங் வந்ததும். பார்த்திங்கன்னா நான் கையெல்லாம் பிடிச்சி எழுத வைக்க மாட்டேன். அவனாவே எப்படி எழுதினாலும் பரவாயில்ல, நீயே எழுதுன்னு சொல்லி எழுத வைப்பேன். பார்த்திங்கன்னா இந்த டேபிள் எடுத்து வைக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. எப்படி எடுத்து வச்சாலும் திரும்ப கொண்டாந்து ஏதாவது போட்டுடுறாங்க. 2 நாளுக்கு ஒருக்கா வந்து நான் இந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஸ்கூல்லலாம் புக்கு நோட்டெலாம் திருப்பி கொடுத்துட்டாங்களா, எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் மேலே அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மாப் போடணும். பார்த்திங்கன்னா இப்போ தான் பங்குனி உவாதிக்கு வந்து மாப் போட்டு க்ளீனாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. டக்குன்னு வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வந்து மாப் போட்டு முடிச்சுட்டேன். 5 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தனை வேலைகள் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி மாப் போட்டு முடிச்சுட்டு வீடு நீட்டாக இருந்துச்சுன்னா பார்க்கவே ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தலைகீழாக மாற்றிடுவாங்க. குட்டீஸ் இருக்கிற வீட்டிலெல்லாம் இதுதான் நிலைமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூலர் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. இது வாங்கி ஒரு 4 வருஷம் கிட்ட இருக்கும். இந்த வெயில் வந்தால் போதும் இதை எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா வந்து இந்த வெயிலில் வந்து ஃபேன் காற்றெல்லாம் அவ்வளோ சூடாக வருது. இதில் ஒரு 3 குடம் கிட்ட தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு பிரச்சனை இல்லை. டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போடுவோம். பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சித்திரைக்கனி அன்னைக்கு மதியானம் ஆல்ரெடி வந்து மினி வ்ளாகில் சொல்லியிருந்திருப்பேன். பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து கருப்பராயன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கலான்னு எடுத்து வச்சுட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் கருப்பராயன் கோயிலுக்கு வந்து தோட்டத்தில் இருக்கிற சாமி. பார்த்திங்கன்னா பங்குனி உவாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து பொங்கல் வைப்போம். பார்த்திங்கன்னா உவாதி அன்னைக்கு வைக்க முடியல, எதனாலையோ வேலை அதிகமாக இருந்துச்சுன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வேலை அதிகம்தான். பார்த்திங்கன்னா காய் வலிக்கிறதுக்கு தோட்டத்தில் வந்துட்டாங்க, வெங்காயம் வலிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இருந்தாலும் வந்து குட்டீஸ் இருக்காங்கள்ல, அதனால் வந்து வச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சிட்ருக்குறோம். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வேலை இருக்குது, காய் வந்து எடை போட போகணும், அந்த வேலையெல்லாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா ஆதவ் தான் வந்து பூஜை பண்ணுறான். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பூசிட்டு பெரிய மனுஷனாட்ட பார்த்திங்கன்னா வெறிமலோட வேட்டி கட்டிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்குறான். இவ்வளோ வேலைக்குள்ளே வைக்காட்டி என்ன இன்னொரு நாள் தான் வச்சுக்கலாமா அப்படின்னு தான் யோசித்தோம். இப்படியே பார்த்திங்கன்னா தவணையாக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கே வச்சாச்சு. பார்த்திங்கன்னா
கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்படி இப்படின்னு ஜாலியாக 2 நாளாக விளையாடியாச்சு. மண்டே பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஆதவுக்கு. அந்த அன்னைக்கு காலையில் தான் வந்து ஹோம் ஒர்க் இருக்குதுங்கிற ஞாபகமே வருது. காலையில் வந்து எந்திரிச்சு உட்காந்து எழுதிட்டுருக்கான். பிரிட்ஜ் கோர்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸ்கூலில். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கம்மியான ஹோம் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஹோம் ஒர்க் இருக்கும். 8, 9 மணி வரைக்கும் கூட ஹோம் ஒர்க் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொடுக்குற ஹோம் ஒர்க்கே பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு வந்து அவ்வளோ முடையாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஆதவ தாட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா 2, 3 நாளாக வந்து துவைக்காத துணியெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு கிணத்து மேட்டில் போட்டு துவைக்கணும். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு நிறைய துணி சேர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு தான் தண்ணி ஓடிட்டுருக்குது. தொட்டிக்கு நீக்கி விட்டோன்னா வந்து தொட்டிக்கு தண்ணி வந்துடும். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தொட்டிக்கு தண்ணி நீக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா துணி ஊற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா முதல்லலாம் வந்து தொட்டிலேயே வந்து தண்ணி விழுகும். பார்த்திங்கன்னா அப்படியே அலசுறதுக்கு வந்து நல்லா சௌரியமாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாமே ட்ரிப் போட்டதுனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தண்ணி கூட்டு தான் அலச வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லா துணியும் வந்து துவைச்சி எடுத்தாச்சு 2 பக்கெட் கிட்ட. ஷிம் சீட்டில் பார்த்திங்கன்னா 4 லைன் வந்து கம்பி கட்டி விட்டுருக்குறேன். அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 லைனுமே வந்து துணி பிடிச்சிருச்சு. அவ்வளோ துணி. பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் காய போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 10 மணி வாக்கில் வந்து வெளியில் காய போட்டோன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ கூலிங் மெயின்டைன் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் முன்னாடி காய போடுறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஈர பெட்ஷீட் அந்த மாதிரி வந்து நனைச்சி போட்டாவே பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் வந்து வீட்டுக்குள்ளே வருது. அதில் காற்று பட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது உள்ளே. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து துவைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 11 மணி ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டீக்கு வந்து ஒரு அடிமை ஆயிட்டேன் நான். 11 மணி ஆகிட்டாவே இந்த டீ குடிக்கலன்னா என்னால் சமாளிக்கவே முடியலை. அப்படி ஒரு தலைவலி. டீ குடித்தா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா காலையிலேயே உட்காந்து மாங்குன்னு எழுதுனால ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததையும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அப்படியே பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்குக்கு வந்து டவுட் சொல்லிவிட்டு துணியெல்லாம் மடிக்காமல் இருந்தது மடித்து வச்சிட்ருக்கேன். எனி டைம் இந்த சோஃபாவில் வந்து இந்த மாதிரி துணி போட்டு வச்சுருக்கிறதே வேலையாக போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒழுங்காக மடித்து வச்சிடணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மடிச்சிட்ருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா துணி வந்து வெளியில் போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மடித்து வச்சிடுறது பீரோவில். அயன் வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா ரஃப்பாக மடித்து வச்சிடுறது. அப்புறமா அயன் பண்ணிக்கலாம், மொத்தமாக ஒரு நாள் அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து பீரோவில் வச்சிடறனால டக்குன்னு எங்காவது போகும்போது குட்டீஸ்க்கு வந்து எடுத்து போட்டுட்டு போகணுன்னா அயன் பண்ணாமல் இருக்குது. அப்பப்போ எடுத்து அயன் பண்ணிடுற மாதிரி இருந்துச்சு. சரி அது இன்றைக்கி கண்டிப்பாக அயன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு அயன் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து இன்னும் சில சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேங்கரில் போட்டுறது, துவைச்சிட்டு வந்து அப்படியே மாட்டிடுறது. இப்படியே மாட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து ஃபேட் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லா வேலைகளும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குட்டீஸ் சட்டை ஒரு 7-8 சட்டை கிட்ட இருக்கும். ஹஸ்பண்டோட சட்டை ஒரு 4 கிட்ட இருக்கும். எல்லாத்தையும் மடித்து அயன் பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோன்னா எப்போ இருந்தாலும் நம்ம தான் செய்கிறது. இதை வந்து ஒரு நாள் வந்து சோம்பேறித்தனப்படாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கும் யூஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.